ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? சங்கீதம் 13:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் சங்கீதங்கள் யாவும் அவருடைய வாழ்வின் பெரும் மதிப்புமிக்க அனுபவங்களை தழுவியவை. அது இன்று நமது வாழ்வின் அனுபவங்களையும் படம் போட்டு காட்டுவதாகவே இருக்கிறது. தாவீது தன் மன உணர்வுகளை, தனது நினைவுகளை ஒருபோதும் மறைத்ததே இல்லை. தேவ சமூகத்தில் தன் உள்ளத்தின் ஆழத்தை ஊற்றிய சங்கீதங்களை பாடியுள்ளார். இந்த சங்கீதங்களில் துதி, ஸ்தோத்திரம், புலம்பல்கள், ஆனந்த களிப்புகள், முறையீடுகள், கேள்விகள் எல்லாமே கலந்திருந்தாலும் அநேகமாக இறுதியில் கர்த்தரை துதித்தே அவருடைய சங்கீதங்கள் முடிவடையும். எந்த இக்கட்டிலும் தாவீது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தவும் மகிழ்ந்திருக்கவும் தவறவில்லை. தான் செய்த பாவத்தை அறிக்கை செய்து பாடிய போதும் தன் உணர்வுகளை அவர் மறைக்கவே இல்லை. தாவீது பாடிய 13வது சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களிலும் எதுவரைக்கும் என்ற கேள்வி 4 முறை இடம்பெற்றிருப்பது தாவீதின் மன ஆழத்தில் எவ்வளவு வேதனை புதைந்திருக்கும் என்பதை நமக்கு விளக்குகிறது. கர்த்தர் தமது முகத்தை ஒருபோதும் தமது பிள்ளைகளுக்கு மறைக்கிறவர் அல்ல. ஆனால் நமது துன்பங்கள் தேவன் நம்மை விட்டுவிட்டதை போன்ற உணர்வை ஏற்படுத்தி விடுகிறது. இதைத்தான் தாவீதும் அனுபவித்தார். எதுவரைக்கும் கர்த்தாவே உமது முகத்தை மறைப்பீர் என்று கதறுகிறார். சத்துருக்களால் மனம் உடைந்தவராக பாடுகிறார். இறுதியில் தேவனுடைய கிருபையிலும் ரட்சிப்பிலும் நம்பிக்கை கொண்டவராய் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தனது விசுவாச அறிக்கையுடன் முடிக்கிறார். தேவப்பிள்ளையே, நாமும் நெருக்கங்கள் நேரிடும் போது எதுவரைக்கும் கர்த்தாவே என்று மனமுடைந்து போவதுண்டு. நமது உணர்வுகளை நாம் மறைக்காமல் திறந்த மனதுடன் கர்த்தரிடம் வரும்போது, நெருக்கங்கள் இருக்கும் போதே கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொள்வதை நம்மில் உணர முடியும். நமது இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்பும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எதுவரைக்கும் கர்த்தாவே என்று கேட்பதை விடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதற்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். உமது கிருபையை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் சந்திக்கும் கவலைகள், மனபாரங்கள், துயரங்கள் மத்தியில் எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்கள் நம்பிக்கை வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன் மேல் உறுதியாய் நிலைத்திருக்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உலக கரைகளிலிருந்து பாவ இச்சைகளிலிருந்து விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்தலுங்க. ஆண்டவரே, எங்கள் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாளாய் வியாதியோடு, பலவீனத்தோடு, மன உளைச்சலோடு படுக்கையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்த கரம் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மது மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் அவற்றிலிருந்து பரிபூர்ண விடுதலை பெற்றுக் கொள்ளவும், சமாதானம் இழந்து காணப்படும் குடும்பங்களில் உள்ள போராட்டங்கள் ஓய்ந்து தேவ சமாதானம் குடும்பங்களை ஆளுகை செய்யவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும், சமாதானமாக ஐக்கியத்தோடும் அமைதியாக வாழவும், ஜனங்களின் நன்மையை நாடி தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அனைத்தவர்களும் தேசத்தை ஆளவும், உஷ்ணத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் காக்கப்படவும், மாநில தேர்தல்களில் உமக்கு சித்தமானவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கவும் கர்த்தர் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலக நாடுகள் அனைத்திலும் தரை மார்க்கமாக, கடல் மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக பயணம் செய்யும் அனைவரும் பாதுகாப்பாக பயணம் செய்யவும், விபத்துக்கள் தவிர்க்கப்படவும், விபத்தில்லாத நாடாக ஒவ்வொரு நாடும் காணப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல ஆண்டுகளாய் குழந்தைக்காக காத்திருக்கும் குடும்பங்களில் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாக மாறவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாற பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் சூதாட்டத்தில் தங்கள் பணங்களை இழந்த குடும்பங்களின் நிலை மாறவும், மக்களை சீரழிக்கும் செயலிகள் முடக்கப்படவும், வாலிபர்கள் ஆன்லைன் பாவங்களில் சிக்காதபடி தங்களை காத்துக்கொள்ள கர்த்தருடைய கரம் இடைபெற வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் திருமணத்துக்கு ஆயத்தமாக உள்ள பிள்ளைகள் வாழ்வில் கர்த்தர் உங்க திட்டத்தின்படி ஏற்ற வரனை தந்தரலி திருமணம் கைகூடி வரவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கும் பெண்களுக்கு பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுகப்பேர் உண்டாக செய்யவும், வேலைக்காக முயற்சிப்பவர்களின் காரியத்தை தேவன் கைகூடி வர செய்யவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் வாழ்வில் சந்தித்த இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகளினாலே மனம் தளர்ந்து போயுள்ளவர்களை ஆத்மாவில் பலம் தந்து தைரியப்படுத்தி புதுபலன் அடைய செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் ஏற்படவும், ஆளில்லா விமான தாக்குதல்களிலிருந்து மக்கள் காக்கப்படவும், உலக பொருளாதாரம் சீரடையவும்,
சர்வதேச ரீதியாக இணையவழி நிதி மோசடிகளில் தடுக்கப்பட உலக நாடுகள் இணைந்து செயல்படவும் அதுவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.